ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான பணிகளில் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். நெறி தவறாத வேட்பாளர்கள் பட்டியல் உரிய நேரத்தில் வெளியாகும். இதுவரை வெளியிலிருந்து ஆதரவு வெளியாட்சி தேர்தலில் மட்டுமே வெறித்தனமாக போட்டியிட்டு கொண்டிருந்த இந்த இடிதாங்கி முதல் முறையாக உள்குத்து நிறைந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடிவு செய்தது. இதையடுத்து நான் விடும் அரசியல் அறிக்கைகளுக்கு கேளிக்கை வரி விதிக்கும் முடிவை மாநில அரசும் மத்திய அரசும் எடுத்துள்ளதாக எனக்கு தகவல் வந்துள்ளது. இதை சற்றும் பொறுத்து கொள்ள முடியாத பொறாமை பிடித்த எதிர்க்கட்சிக்காரர்கள் சமீபத்தில் நடைபெற்ற கலவரத்தின் போது சந்தடி சாக்கில் செல்போன் கடைக்குள் புகுந்து திருடியதாக என்னை பற்றி பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார். உண்மையில் திறந்து கிடந்த செல்போன் கடைக்குள் தண்ணீர் குடிக்கத்தான் போனேன் என்பதை பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கடைகளை உடைத்து கொள்ளையடிப்பதற்காகவே கலவரத்தை தூண்டும் காவாலி அல்ல இந்த இடிதாங்கி. கண்டதை சொல்லி கட்சியில் என் பதவியை காவு வாங்க துடிக்கிறது உளவுத்துறை. கட்சியில் என் இடத்தை கைப்பற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. கைப்பற்றினால் நான் நீதி கேட்டு பொதுமக்களை நேரடியாக சந்திக்க நேரிடும். அப்போது என் முகத்தை க்ளோஸ்அப்பில் பார்ப்பதற்கு பொதுமக்களுக்கும் ஒரு அசாத்திய மனதைரியம் வேண்டும். அதனால் தான் சொல்லிக் கொள்ளுகிறேன், ஆபத்தான அரசியல் விளையாட்டுகளில் அரைவேக்காட்டுத்தனமாக ஈடுபட வேண்டாம் என்று. இல்லாவிடில் மனைவியிடம் முதல் முறையாக அடி வாங்கிய கணவனைப் போல ஆற்ற முடியாத அதிர்ச்சியாகி விடுவீர்கள் என்று அமைதியாக அறிவுறுத்துகிறேன். உலகத்தில் ஒரே மாதிரியான தோற்றம் கொண்ட 7 பேர் உலாவுவார்கள் என்று 7வது படிக்கும் போது கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னை தவிர மீதமுள்ள 6 பேரில் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒருவர் என்பதை எதிர்க்கட்சிக்காரர்கள் எப்போதுதான் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் ஹிலாரி கிளின்டனை நேரடியாக கலாய்த்த தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியை 8 கோடி பேர் பார்த்திருப்பதாக எனக்கு FBI ரிப்போர்ட் அனுப்பியுள்ளது. அப்படியானால் 8 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழகத்தில் இந்த இடிதாங்கியின் செல்வாக்கு 100% என்பதை எள்ளு புண்ணாக்கு தின்று வளர்ந்தவனும் எளிதாக கணக்கிட்டு விடுவான். தேசிய அளவிலான செல்வாக்கு என்ன என்பதை தேம்பாவணியாக வடித்து விடலாம். ஆனால் எதிர்க்கட்சியினருக்கு மட்டும் ஏனோ இந்த உண்மை புலப்பட மறுக்கிறது என்பதை எரிச்சலுடன் தெரிவித்துக் கொண்டு எகத்தாளமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.